இன்றைக்கி ஈஸியாக வந்து தக்காளியை வச்சு தக்காளி தண்ணி சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒரு 4 பழம் தக்காளி பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தோட 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நைஸாக நல்ல நைஸ் கொஞ்சம் கூட இது இல்லாமல் அரைச்சிக்கிறோங்க. அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அடுப்பில் வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த கடலெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலை நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சின்னதாக இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன துண்டாக. அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். அது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் வந்து ஊற்றிக்கிறோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இன்னும் அதை கொஞ்சம் கழுவி வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சட்னி வந்து தண்ணி சட்னி வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிரும். இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.